தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா V-Guard ஃபேன், அதுவும் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் வச்சு வரக்கூடிய ஃபேன். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு ஃபேனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ரொம்ப சீப்பான்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டில் மற்ற பிராண்ட்ஸ் இருக்கிறத விட V-Guard பிராண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ரேட்டு தான். நாங்கள் மற்ற கடையில் போய் கேட்டதை விட இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரேட்டை பற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குங்கிறதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் இதனுடைய விலை அது மட்டும் இல்லாமல் இது எங்கே வாங்கினது என்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதுக்கு சிக்னேச்சர். இந்த V-Guard ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் சிக்னேச்சராக வச்சுருக்குறாங்க. இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலர். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இன்னைக்கு 2 கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ப்ளூன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஸ்டாண்டில் வரக்கூடிய அந்த பைப்பு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த மாடலுக்கு இதை பார்த்து தான் நாங்கள் வாங்கவே செய்தோம். ஸோ இந்த ரிமோட் ஃபேன் கேட்க போகும்போது தான் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறாங்க. ஸோ இந்த V-Guardல அப்படி கேட்கல. ஸோ நான் ரேட்டை லாஸ்ட்டில் சொல்கிறேன். மோட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதை 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த கப்பை பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எண்டை க்ளோஸ் பண்ணக்கூடியது. போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ அவ்வளோத்தையுமே போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த கம்பியை வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோட்டாரில் இதை செட் பண்ணிடலாம். இதையும் கலத்தி எடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை போட்டு முதல்ல டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்பை போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கவரையும் சேர்த்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை லாக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறமா இந்த ஸ்க்ரூவை போட்டுக்கோங்க. இல்லை ஸ்டாண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. ஃபேனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ஷனை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமர், அப்புறம் பார்த்தீங்கன்னா OSC. இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த ரிமோட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கல, நம்ம தான் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. ரொம்ப சவுண்டெல்லாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் லோவில் போயிட்டுருக்கு. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4250 rupees நீங்கள் கடையில் போனால் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இது ஆன்லைனில் தான் கிடச்சிச்சு. ஸோ இது ஆன்லைனில் தான் நாங்கள் சர்ச் பண்ணி வாங்கினோம். ஸோ ஆன்லைனில் இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3250 ரூபாய், அதாவது 3250 rupees மட்டும்தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது. ஸோ நீங்கள் பேக்கிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவுமே சேஃபாக தான் சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பார்த்ததும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த ஃபேன் இருக்குது. மற்ற ஃபேன்களை விட
அந்த கலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர் கலராக வந்து இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மிக்சிலையும் வந்து இந்த கலர் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 3250 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற பிராண்ட்ஸில் எல்லாமே வந்து கேட்டதில் இந்த மாதிரி ஃபேன் வாங்கணும்னா 5000 8000 அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலோட, மற்ற மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கலாம். ரிமோட் கண்ட்ரோலோட வாங்கணும்னா 5000 8000 இந்த மாதிரி வந்து வருது. இதனுடைய லிங்கை நீங்கள் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபேனுடைய பை லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆஃபரில் தருவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தருவீங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR.